அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் இந்த மலரின் பெயர் ஹெலிகோனியா ரோஸ்ட்ராட்டா அப்படிங்கிறதாகும். இந்த பூ எங்கே இருக்கும் அப்படின்னா மலைப்பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும். இப்போ நாங்கள் சமீபத்தில் மூணாறு போனப்போ அங்கே இந்த பூவை பார்த்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப அழகான பூ இது. இங்கே பார்த்தீங்கன்னாவே மஞ்சள், சிவப்பு, பச்சை இந்த 3 கலரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான பூ. இந்த பூவோடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம பறித்து முடித்ததுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 2 வாரம் இந்த பூ வாடாது, அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பேர்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பறக்கும் பறவை போல் இருக்கிறதுனால இந்த பூவுக்கு இப்படி ஒரு பேர் வந்தது. இது கல்வாழை அந்த இனத்தில் ஒரு வகையைச் சேர்ந்தது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த பூ பறவைகள், பூச்சிகள் இதோடைய நீர் தேவைகளை இந்த பூ பூர்த்தி செய்கிறது. ரொம்ப பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். இன்னொரு சிறப்பு, இந்த பூ ஓணம் பண்டிகையப்போ இந்த கோலத்தில் அழகாக வைக்கிறதுக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி இந்த பொக்கே அப்படின்லாம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த பூ மிகவும் பயன்படுகிறது. ரொம்ப ஒரு அழகான பூ. இந்த பூ மார்ச்சிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ஒரு பூக்கக்கூடிய ஒரு பூவாகும். இப்போ இந்த பூவை பற்றி மூணாறில் ஆரண்யா கார்டன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ரெசார்ட்டில் தோட்ட வேலை செய்யக்கூடிய அந்த நண்பர் இந்த பூவோடைய சிறப்பு பற்றி அவர் சொல்கிறாரு. வாங்க தொடர்ந்து அதை நாம் கேட்போம், வாருங்கள். இது ஒரு கூக்கவாழை. ஐயா பள்ளிவாசல் மூணாறுலேருந்து பக்கத்தில் பள்ளிவாசலுக்கு 6 கிலோமீட்டர் அடுத்து ஆரண்யா ரெசார்ட்லேருந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். இது ஒரு பூஞ்செடி வகை சேர்ந்தது. இங்கிலீஷ் பேர் கானா, தமிழில் கூக்கவாழை. இந்த பூ அலங்காரமாக நல்லாயிருக்கும். எல்லா நாளுமே பூ பூக்கும், கொலையாக எப்பவுமே இருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு அழகாகவும், கோலம் போடுறதுக்காகவும், வீட்டு வாசலில் கல்யாண பஞ்சமிகளுக்கு கட்டி தூக்கலாம். எல்லா வகைக்குமே நல்லாயிருக்கும். நன்றிங்க.